எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இன்னைக்கு இதில் ஒரு செடி, இது வாரம் செடி நட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. இது ஒருத்தங்க எனக்கு கல்யாண வீட்டில் இந்த கொய்யா மரம் கொடுத்தாங்க. சரி, வீட்டில் ஏற்க ஒரு கொய்யா மரம் நிறையா பூத்து இருக்குது. ஒரு கொய்யா மரம் பட்டு போயிடுச்சு. சரி, இருந்தாலும் தரதை வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இதை தான் நட்டு வைக்க போகிறேன். இந்த வாளியில் வேறு இடமும் இல்லை வைக்கிறதுக்கு. தரையில் வச்சா சூப்பராக இருக்கும், நமக்கு அந்த மாதிரி வசதி இல்லை. அதனால் இந்த தொட்டியில் வைக்கிறேன், பாருங்கள். இது உள்ள வெங்காயத்தோல் போட்டிருக்கேங்க. செடிங்க காஞ்ச சருகு போட்டிருக்கேன். கோகோ பீட்டு இதெல்லாம் போடலை. பழைய மண்ணே பலபலன்னு இருக்குது பாருங்கள். அதனால் எதுவும் போடலை. இதில் உரம் போடணும். எரு போட்டு விட்டால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஒரு 10 நாள் கழித்து போட்டு வச்சா கொஞ்சம் மண் சாம்பல் எல்லாம் கலந்து போட்டோம்னா நல்லா வரும். அதனால் அப்போ வச்சுக்கலான்னு இப்போ சும்மா வச்சு விட்றேன். இந்த வெங்காயத்தோல் இதுதான் போட்டு வச்சுருக்கேன். அதோட எரு ஒரு 10 நாள் கழித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கொடுக்கலாம். இந்த செடி கொடுத்து, இந்த கொய்யா கன்று கொடுத்து 10 நாளைக்கிட்ட ஆகுதுங்க அவங்க என்கிட்ட கொடுத்து. நான் எங்கே வைக்கிறதுக்கே நேரம் இல்லையேன்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். அது கன்று பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. கன்று பாருங்கள், அது ஒரு மாதிரி ஆற்று மணலில் வச்சுருக்காங்க. இந்த செடி பொலன்னு கொட்டுது. வேர் விட்டுருக்கு, எல்லாமே வேறு தான். இதில் வைப்போம். இது சிகப்பு கொய்யாவா வெள்ளை கொய்யாவா தெரியலங்க. ஆனால் செடி பார்த்தா வெள்ளை கொய்யா மாதிரி தெரியுது. தண்டெல்லாம் வெள்ளையே தான் இருக்குது. இது வளர்ந்தாதான் தெரியும் என்ன கண்ணுன்னு. பார்க்கலாம். இயற்கை ஒரு 25 லிட்டரு தொட்டியில் வச்சுருக்காங்க கொய்யா. அது விதை போடாமல் தானாக வந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் இப்போ பூவும் காயுமா இருக்குது. ஆனால் காயை தான் எடுக்க முடியலை. அணில் கடிக்குதா இது என்னன்னு தெரியல. இப்போ இதே மாதிரி இதில் வைக்கிறேன். இது 20 லிட்டரு பாயிண்ட்டு 20 பக்கெட்டு அதில் வைக்கிறேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதில் எவ்வளோ பூ இருக்குது அந்த கொய்யா மரத்தில். ஆனால் அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.